வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு காலை பொழுதுல நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன், மத்தியானத்துக்கு என்ன சமையல் பண்ணுறேன், இதையெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளாகாக கொடுக்க போகிறேங்க. வெயில் செம்மையாக இருக்குங்க. இந்த வெயில் நேரத்தில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிச்சனை விட்டு வெளியில் போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முடிச்சுட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த உச்சி வெயில் நமக்கு தாக்காமல் இருக்கும். சமையல் ரூமில் அந்த அடுப்போட ஜுவாலை வேற. நம்ம ஒரு சிலர் லைட்டு போட்டுட்டு வேலை செய்வோம். அதோட வெளிச்சமும் நமக்கு அப்படியே உடம்புல எரிச்சல் கொடுக்கும். அதுவும் இந்த வீடியோலாம் எடுக்கிறது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் அந்த எல்இடி லைட்டு இதெல்லாம் போடுற மாதிரி இருக்குமா, அதனால் ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். அதனால் நான் இப்போ ஏழிப்பானிங்க எந்திரிச்சிருது ஒரு 6-6:30 தாங்க எந்திரிக்கிறேன். ரொம்பலாம் ஏழியராக எந்திரிக்கிறது இல்லை. எழுந்திரிச்சாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி இன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை டக்குன்னு ஈஸியாக முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்குள்ளே சமையல் அறை விட்டு வெளியில் போயிடுற மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் மாவெல்லாம் அரைச்சதால ஒரு 11 மணியாக ஆயிடுச்சுங்க. 11-11:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி கோதுமை மாவு கரைச்சிட்டு தோசை ஊற்றி தக்காளி கடைஞ்சேங்க. அதையுமே நான் இந்த பிளாக்ல எடுத்திருக்கேன். மதியத்துக்கு இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி பச்சைப்பயிறு குழம்பு, முருங்கைக்காய் வறுவல் பண்ணிட்டேங்க. மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி ரசம். இப்போ இதையெல்லாம் நான் ஏன் விளாகாக கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு புது சப்ஸ்கிரைபர் கூட எங்கிட்ட கேட்டிருக்காங்க. சாரி, நான் பேர் மறந்துட்டேன். இப்போ நேற்று தான் கமெண்ட் பார்த்தேன். அம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே எங்களுக்கு விளாகாக கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் முடிகிற அன்னைக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. வாங்க, இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்கலாங்க. நான் எப்பயுமே காலையில் வழக்கம் போல் டிஃபனுக்கு முன்னாடியே காயெல்லாம் நான் நறுக்கி எடுத்து வச்சுருவேங்க. அதுக்கப்புறமா தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி தான் எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு பாசிப்பயிறு கொஞ்சம் வறுத்து ஊற வச்சுருக்கேங்க கடையிறதுக்கு. இப்போ காலையில் டிஃபனுக்கு நான் தக்காளி கடையிறதுக்காக ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி தாளித்து விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு தாளிச்சிக்கிட்டேங்க. பெரிய வெங்காயம் தாளிச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி தாளிச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஒரு 4-5 எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா நறுக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்த்துட்டுங்க. இப்போ கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் வரமிளகாய் தூளும் சேர்க்குறேங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி தக்காளி பஜ்ஜி கடையும் போது இந்த தூளெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கு வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி விடணுங்க. நான் இன்றைக்கி குக்கர்லேயே தான் மூடி போட்டு சவுண்டு விட போகிறேன். அதனால் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் நல்லா குழஞ்சி நல்லா சீக்கிரமாக வெந்துருங்க. நம்ம சாதாரணமாக அப்படியே வேக விடலாம், இந்த மாதிரி வெயிட் போட்டும் வேக விடலாங்க. நான் இன்றைக்கி 2 சவுண்டு வச்சு இறக்க போகிறேன். அதுக்கப்புறமா இப்போ கோதுமை தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுட்டு ஊற்றினா கொஞ்சம் நல்லா கல்லில் ஒட்டாமல் நல்லா வருங்க. சாதாரண வெள்ளை ரவை தான் சேர்த்துக்கணும். இப்போது இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்ததை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் இப்போ தேவைக்கு நம்ம தண்ணி விட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியில் கலக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம தக்காளி பஜ்ஜி கடைஞ்சதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், தோசை ரொம்ப நல்லா வருங்க. இப்போ நம்ம தக்காளி பஜ்ஜிக்கு தாளித்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, வெயிட் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை இப்போ நல்லா கடைஞ்சிக்கணும். உங்களுக்கு கடையிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா தனியாக இருத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக நம்ம கரைச்சி வச்ச அந்த கோதுமை மாவு கலவையில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இட்லி மாவு இருந்தால் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி இதில் ஊற்றிட்டா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குங்க. இல்லைன்னா தண்ணி தனியாக தக்காளி தனியாக நிற்கும். தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கோதுமை மாவு ரெடியாக இருக்குங்க. தக்காளி பஜ்ஜி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசைகளாக ஊற்றிடலாம். நான் எப்போயுமே இந்த மாதிரி தாங்க இரும்பு கல்லில் தான் ஊற்றுவேன். ஊற்றிட்டு அதே மாதிரி திருப்பி போட்டு தான் எடுப்பேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கோதுமை தோசைக்கெல்லாம் எண்ணெய் குறைவான அளவு விட்டாவே போதுமானது. இப்போ பரட்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் அந்த ரவை போட்டு கரைச்சதுனால இந்த மாதிரி கல்லில் ஒட்டாமல் நல்லா வருங்க. நான் எப்போவுமே இப்படி தாங்க ஊற்றுவேன். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்குவேன். இந்த மாதிரி காலையில் கோதுமை தோசை தக்காளி பஜ்ஜி கடைஞ்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாசி பயிர் இருக்குது இல்லைங்களா, அதை வேக வச்சேன். ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். பாசி பயிரில் தேவைக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள் விட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுட்டா சீக்கிரமாக நல்லா வெந்துருங்க.
வெந்ததுக்கப்புறமா நான் தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வெந்த பயிரில் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம மத்தில் மசிச்சு விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இது நல்லா குழஞ்சி வெந்திருக்கு, அதனால் நான் கரண்டிலேயே மசிச்சுக்கிட்டேங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த பயிர் வெந்த தண்ணியும் கூட ஊற்றிடலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணுங்க. கொதித்து வர்ற சமயத்தில் நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில நாட்களில் வந்து நம்ம தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு தாளிக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய், வரமிளகாய் மட்டுமே போட்டிருக்கேங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மைல்டாக செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெந்த பயிர் கலவையில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு கொதி வந்தாச்சுன்னா நம்மளோட பச்சை பயிறு குழம்பு ரெடிங்க. இதுக்கடையில் கிரைண்டரில் ஒரு பக்கம் மாவு ஓடிட்டுருக்குங்க. அப்படியே சமையலே முடிச்சிட்ருக்குறேன். இப்போ முருங்கைக்காய் மசால் தாளிக்க ஒரு வாணலி வச்சுட்டு தேவைக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க. இதுலேயே பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க. பூண்டு ஒரு 10 பல் போல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு அந்த வெங்காய கலவையோடவே சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக நறுக்கிட்டேன், அதையும் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் வந்து மல்லித்தூள், அப்புறம் கறிக்குழம்பு தூள், மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்ச தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளுங்க, தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் சோம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த சோம்பு தூள் இந்த மசாலாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. இது ஒரு 10-20 செகண்ட் மட்டும் வதக்கினா போதுங்க. அப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவைக்கு சேர்த்து இது நல்லா கொதி பிடிச்சி இந்த மாதிரி வரும்போது இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துடலாங்க. வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டிங்க, அதோடு சேர்ந்து வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம். இடையில நம்ம அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பிரட்டி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணுங்க, அது வரைக்கும் நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். ஆனால் காய் நல்லா இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலை தூவி நல்லா பெரட்டிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கமகமா முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பயிர் குழம்பு, பருப்பு குழம்பு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எனக்கு காலையில் 10:30 மணிக்கே இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சு மதிய சமையலும் முடிஞ்சிருச்சுங்க. 10:30 மணிக்கு ஒரு நீர் மோர் ஒன்று எடுத்துக்குவாங்க. இந்த வெயிலுக்கு வந்து மோர் குடித்தா ரொம்ப நல்லது இல்லைங்களா. அப்புறம் கொஞ்சம் இந்த மாவையும் அரைச்சாச்சு. இப்போ இதையும் கரைச்சி தனித்தனி பாத்திரங்களில் இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுருவேங்க. ஒன்றை கூட நம்ம புளிக்காமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க. இதுக்கிடையில் நான் பண்ண சமையலுக்கு காம்போவாக கொஞ்சம் தக்காளி ரசம் வச்சுட்டேங்க. தக்காளி வெந்நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ரசப்பொடி போட்டு பூண்டு தட்டி போட்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சாச்சுன்னா இப்போ ரசமும் ரெடிங்க. தக்காளி நல்லா கனிவாக இருந்தால் நம்ம அப்படியே கூட கரைச்சிக்கலாங்க, வெந்நீரில் போட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நான் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வெண்ணெய் உருக்குனேன், நெய் தனியாக ஊற்றி வச்சுருக்கிறேன். பயிர் கடையல் ரெடிங்க. தக்காளி ரசம், முருங்கைக்காய் மசாலா. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் முடிஞ்சிருச்சுங்க. எங்கள் வீட்டில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காலையிலையும் மத்தியானமும் இந்த மாதிரி தாங்க சமையல் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளாக சமையல் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.